அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னை மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல 11 மணிக்கு விமான சாகச நிகழ்ச்சி பண்ணிக்கிறாங்க. கூட்டம் பார்த்தா எக்கச்சக்கம் கூட்டம் உள்ளே வந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,00,000 பேர் வந்து பார்வையிட்டுக்கிறாங்களாம். நீ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறதும் பார்த்தீங்கன்னா, பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய கூட்டம் அந்தளவுக்கு கட்டுக்கட்டாக வந்துட்டுங்க. நிறைய ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து தான் வந்துக்கிறாங்க. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 21 வருஷம் அப்புறம் தான் வந்து இந்த விமான சாகச நிகழ்ச்சி நீ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. வானிலை பார்த்தீங்கன்னா, வட்டமிட்டு ஆர்ட்லாம் போட்டு அந்த விமான சாகசம் வந்து சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அதில் பெண் பயணிகளும் பெண் பைலட்டும் உள்ளே வந்து பண்ணிக்கிறாங்க. ராணுவர்களும் சூப்பராக இது போல் நடக்கும்னு சொல்லிட்டு இது போல் வந்து ராணுவர்கள் எல்லாரும் வந்து நாங்களாம் இது போல் பண்ணுறோம், இது போல் நாங்கள் வந்து எல்லாம் மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறோம், இந்த ராணுவ ஃப்ளைட்டு வந்து இது போல் இருக்குது சொல்லிட்டு சூப்பராக நீங்கள் வந்து எல்லாம் அந்த ஃப்ளைட்லாம் பார்த்துக்கிறோம். மக்கள் நிறைய பேர் பார்த்துறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,00,000 பேர் பார்வையிட்டாங்க. மெரினா பீச் நல்லா சூப்பராக நல்லா அகலமாக இருக்கிறதால மக்கள் வந்து நிறைய பேர் நின்று பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்க வந்து பெரியவங்களும் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. ஆனால் சோகமான நிகழ்வுனா பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் கட்டுக்கட்டாத கூட்டம் அதிகமாக இருந்ததால் மூச்சு வரத்துக்கு யாரும் சிரமம் எதுவும் இல்லாத இப்போ பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து மூச்செல்லாம் ரொம்ப கஷ்டம் இது பண்ணுறதால நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணிக்கிறாங்களாம். நியூஸில் தான் பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தேன் ஒரு 9:30 மணிக்கு பார்த்தேன் 5 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த இவ்வளோ சந்தோஷமாக குடும்பத்தோடு எல்லோரும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் சந்தோஷமாக வீட்டில் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருப்பாங்க. எல்லோரும் வந்து பார்த்துருப்பாங்க. நானும் நியூஸில் பார்த்தேன். பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது விமான சாகசெலாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த இறந்துட்டான் நியூஸு கேட்டவுடனே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ஏன்னா எல்லோரும் வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் போய்ட்டு எல்லோரும் அவங்க ஃபேமிலிலேருந்து அக்கம் பக்கத்தில் நான் அது போல் பார்த்தேன். நேரில் பார்த்தது வேறு கதைங்க. ஏன்னா நேரில் பார்த்தோன்னா நம்ம ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தா அது போல் பார்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி வந்து பகிர்வாங்க. அவங்க ஒரு மன நிம்மதியாக இருக்கணும் நேரில் பார்த்தோன்னா. ஏன்னா 21 வருஷம் கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு தான் இந்த நிகழ்ச்சி வந்து சென்னையில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தா 5 பேர் இறந்தது பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இது வந்து என்ன சொல்கிறது தெரில. கூட்ட நெரிசல் வந்து ரொம்ப அதிகம்தான். இருந்தாலும் இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுமான்னு தெரில. இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆழ்ந்த அஞ்சலி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம எல்லாரும் வந்து அவங்க வந்து அஞ்சலி வந்து நம்ம கண்ணீராக வந்து காணிக்க செலுத்தணுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.